இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, அக்வேரியம் வேர்ல்ட்ல ரொம்ப பாப்புலரான ஃபிஷ்ஷான பெட்டா ஃபிஷ் பத்தி தான் பார்க்க போறோம். நெறைய பேருக்கு பெட்டா ஃபிஷ்ன விட ஃபைட்டர் ஃபிஷ்ன்னு சொன்னா நெறைய பேருக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோல ஏ டூ ஸி ஃபைட்டர் ஃபிஷ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்லாம் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். ஸோ நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பீட்டால என்ன டைப்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். மெயினா மார்க்கெட்ல என்னெல்லாம் கிடைக்கும்னா, கிரவுன் டெயில் கிடைக்கும், ஹாஃப் மூன் கிடைக்கும், அதுக்கப்புறம் பிளக்கார்ட் கிடைக்கும், அதுக்கப்புறம் சூப்பர் டெல்டா கிடைக்கும், அப்புறம் டெல்டா டெயில் பீட்டா கிடைக்கும். அப்பப்போ வெயில் டெயில் பீட்டாஸும் கிடைக்கும். முன்னாடிலாம் நிறைய கிடைச்சிட்டு இருந்தது, இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் வைல்ட் பீட்டாஸ் கிடைக்கும், அதெல்லாம் காஸ்ட்லியாக இருக்கும். அப்புறம் ஜெயிண்ட் பீட்டாஸ் இருக்கு. இது கூட சேர்த்து இன்னும் நிறையவே இருக்கு. ஆனால் இதுதான் இப்போதைக்கு மேஜராக விற்கிறது. இதெல்லாம் வந்து பாடி டேப் இந்த ஃபின் டைப்ஸ் வச்சு நான் சொன்னது. கலர்ஸ்லாம் பார்த்தோம்னா தௌசண்ட்ஸ் கணக்கில் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் அதெல்லாம் நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றும் டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் வரும். அதனால் இருக்கிறதுலே சீப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹாஃப் மூன் அதுக்கப்புறம் இந்த டெல்டாஸ்லாம் நம்மளுக்கு சீப்பாகவே கிடச்சிரும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாஃப் மூனே வாங்கி பழகிக்கலாம். ஒரு 40 ருபீஸ் 50 ருபீஸ் அது மேக்ஸிமம் 100லேயே உங்களுக்கு இந்த ஹாஃப் மூன்ஸ்லாம் கிடச்சிரும். நான் ஃப்யூச்சரில் இதுக்காகவே தனியாக வீடியோ போடுறேன். என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு நான் ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நான் சும்மா பேசிக்காக என்னென்ன டைப் இருக்குன்னு நான் மேலோட்டமாக சொல்லிட்டேன் உங்ககிட்ட. ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பெட்டா ஃபிஷ்க்கு ஏன் மோட்டர் வைக்க தேவையில்ல, ஏர் பம்ப் வைக்க தேவையில்ல நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ பெட்டா ஃபிஷ் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஃபிஷ். எந்த விதத்துலனா அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்கன் இருக்குது. அது மற்ற மீனுக்கு பெருசாக இருக்காது. கோராமி மீனுக்கு மட்டும் இது இருக்கும். என்னதான் லேப்ரின்த் ஆர்கன்னு சொல்லுவாங்க. லேப்ரின்த் ஆர்கன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, மற்ற மீனில் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கிற டிசால்வ்டு ஆக்சிஜனை அப்படியே இழுத்துக்கிட்டு சுவாசிக்கும். பெட்டா ஃபிஷ் மட்டும் அப்படியே வெளியே வந்து இந்த தண்ணியிலேருந்து வெளில வந்து இந்த காற்றை சுவாசிக்கும். ஸோ இந்த காற்றை சுவாசிக்கிறதுக்கு லேப்ரின்த் ஆர்கன் யூஸ் ஆகும். அதனால இதுக்கு வந்து ஏர் பம்ப், ஏர் மோட்டர் அதெல்லாம் வைக்கவே அவசியம் இல்லை. பிளான்ஸ் கூட வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பிளான்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு வைக்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா அது வந்து கொஞ்சம் நேச்சுரல் ஃபீல் அது கிடைக்கணும். அது இன்னும் கொஞ்சம் வருஷம் அதோட லைஃப் ஸ்பேன் கொஞ்சம் அதிகமாகணும்னா பிளான்ஸ் கூட ஹெல்ப் பண்ணணும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதோட டேங்க் செட்டப் தான் பார்க்க போகிறோம். ஸோ டேங்க் செட்டப் பற்றி நம்ம பேசும்போது இந்த சின்ன சின்ன பவுல் 40 ரூபா பவுல் அந்த மாதிரி நீங்கள் வளர்க்காதீங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு 1 இயர்லேயே ஃபைட்டர் செத்துரும். ஏன்னா ரொம்ப வருஷம்லாம் இருக்காது. நீங்க கொஞ்சம் பவுல்ஸே வந்து பெரிய ரூ. 100 ரூ. 120 பவுல் அந்த மாரி இருக்கும்ல, அந்த மாரி கொஞ்சம் பெரிய பவுல்ஸா செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லன்னா கொஞ்சம் மினிமம் 1 ஃபீட் டேங்க் அந்த மாரி நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த மாரி யூஸ் பண்ணீங்கன்னா, பீட்டா ஸ்விம் பண்றதுக்கு நெறைய இடம் இருக்கும். பீட்டா எவ்வளோ எவ்வளோ ஸ்விம் பண்ணுதோ, அந்த அளவுக்கு அது கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும். அதில வந்து அடியில கொஞ்சம் கிராவல் இந்த ஸ்டோன்ஸ் இல்லன்னா வந்து சாண்ட் அந்த மாரி ஏதாவது போட்டு விட்டீங்கன்னா, அதோட வேஸ்ட் வந்து செடிமெண்ட் ஆயிடுச்சுன்னா, அது ஈஸியா தண்ணி கூட மிக்ஸ் ஆவாம இருக்கும். அப்புறம் நீங்க பிளான்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா, நைட்ரேட் லெவல்ஸ்லாம் கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கிறதுனால, ஸோ உங்க ஃபிஷஸ் வந்து நீங்க சும்மா ஒரு சின்ன பவுல்ல வச்சிருக்கிறத விட ஒரு 2 மடங்கு அதோட லைஃப் டைமே அதிகமாவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டேங்க் செட்டப் பத்தி பேசிட்டு இருக்கிற டைம்ல, ஃபில்ட்ரேஷன் பத்தியும் நம்ம பேசி ஆகணும். ஃபில்ட்ரேஷன் வந்து நீங்க வைக்கிறது நல்லது தான். ஆனா வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்டர் அந்த மாரி அந்த ஃப்ளோ கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாரி ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுங்க. நீங்க யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க அடிக்கடி கிளீன் பண்ற மாரி இருந்தீங்கன்னா, இந்த வாரத்துக்கு 1 டைம் கிளீன் பண்ணிடுங்க. ஒரு 50% வாட்டர வந்து அடியில இருக்கிற இதெல்லாம் சிஃபான் பைப் வச்சு நம்ம கிளீன் பண்ணிட்டோம்னா, நீங்க ஃபில்டர் போடணும்னு அவசியம் இல்ல. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லைவ் பிளான்ட்ஸ். லைவ் பிளான்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நீங்க வந்து மணி பிளான்ட் கூட யூஸ் பண்ணலாம். நீங்க ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். என்ன வேணா பிளான்ட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனா வந்து பிளாஸ்டிக் பிளான்ட்ஸ் வந்து பெருசா யூஸ் பண்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, பிளாஸ்டிக் பிளான்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் ஷார்ப்பான எண்டிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஃபிஷஸ் போய் அது மேல ரெஸ்ட் எடுக்கிறது, அந்த மாரி கிட்ட போகும்போது அது கீறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனாலேயே உங்க மீன் சாவறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால பிளாஸ்டிக் பிளான்ட்ஸ அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்ன மாரி தண்ணி யூஸ் பண்ணணும்? இதுல வந்து குளோரின் இல்லாத மாரி தண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ, கார்ப்பரேஷன் வாட்டர் அந்த மாரி தண்ணி, மெட்ரோ வாட்டர் அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நீங்க வந்து ஆரோ வாட்டர் இல்லன்னா போர் வாட்டர்.
இந்த எனக்கு தெரிஞ்சு ஆர்ஓ வாட்டரும், போர் வாட்டரும் பாதி பாதி மிக்ஸ் பண்ணி அந்த மாரி யூஸ் பண்ணுங்க. இல்ல மினரல் வாட்டர், கேன் வாட்டர் அது யூஸ் பண்ணுங்க. இது யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷஸ் டிடிஎஸ் ரொம்பவும் கம்மியா இருக்காது, ரொம்ப அதிகமா இருக்காது. கரெக்ட்டாவும் இருக்கும். குளோரின் இருக்கிற வாட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா, குளோரின்னாலேயே ஃபிஷ் செத்து போயிடும். தண்ணி புடிச்சு ஒரு 2 நாள் கழிச்சு அந்த தண்ணிய யூஸ் பண்ணுங்க. புது ஃபிஷ் விட போறீங்கன்னா. நான் வந்து பீட்டாக்கு மட்டும் சொல்லல. எல்லா டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்க்கும் நான் சேர்த்து தான் சொல்லுறேன். அது கூட சேர்த்து முன்னாடியே நான் சொன்ன மாரி 20-30% வீக்லி வாட்டர் சேஞ்ச் பண்ணாலே போதும். நீங்க 50% கூட பண்ணலாம். 2 வீக்ஸ் ஒன்ஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது ஃபீடு தான். என்ன மாரி ஃபீட் பண்ணணும்னா, நீங்க வந்து நார்மல் பெல்லட்ஸ் ஃபீட் பண்ணலாம். பெட்டா ஃபிஷ் பெல்லட்ன்னு இருக்கும். ஸோ அந்த பெல்லட்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து மத்த பெல்லட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஆனா வந்து இதோட சைஸஸ் ரொம்ப பெருசா இருக்கும். கோல்ட் ஃபிஷ் பெல்லட்டு, அப்புறம் இந்த ஃப்ளாரான் பெல்லட்லாம் சைஸ் ரொம்ப பெருசா இருக்கும். அந்த மாரி யூஸ் பண்ணாதீங்க. நீங்க வந்து இந்த பெட்டாவோட மைக்ரோ பெல்லட்ஸ் அந்த மாரி யூஸ் பண்ணீங்கன்னா, ஈஸியா சாப்பிடும். ஏன்னா, பெட்டாவோட வயிறோட சைஸ் வந்து அதோட கண்ணோட சைஸும் சேம் சைஸ் தான். அதனால 2மே ஒரே சைஸ்ல இருக்கிறதுனால, நீங்க வந்து கம்மியா தான் ஃபீட் பண்ணணும். நீங்க பெருசா அந்த கோல்ட் ஃபிஷ்ஷோட ஃபுட்லாம் ஃபீட் பண்ணி அந்த டாயோ க்ரோன்னு இருக்கும்ல, அந்த மாரி இதெல்லாம் நீங்க போடலாம். என்னன்னா, ஒரு மாரி அரைச்சு இந்த தூள் மாரி போட்டீங்கன்னா, அது சாப்பிடும். ஃபுல்லாலாம் போட்டீங்கன்னா, அது அடைச்சுக்கிறதுக்கு கூட அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, ஒரு நாளைக்கு 1 இல்ல 2 வாட்டி நைட் காலையில இல்லன்னா, ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியே போதும் ஃபீட் பண்றது. அடுத்தது நம்ம முக்கியமா பார்க்க போறது, லைவ் ஃபீட்லாம் ஃபீட் பண்ணலாமா? அப்படின்னு கேட்குது. நீங்க வந்து லைவ் ஃபீட் பண்ணலாம். டெய்லி ஃபீட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, அது என்ன லைவ் ஃபீட் பொறுத்துன்னு இருக்கு. நீங்க மொய்னாலாம் வச்சிருந்தீங்கன்னா, டெய்லி நீங்க ஃபீட் பண்ணலாம். பிளட் வார்ம்ஸ் அந்த மாரி ஃபீட் பண்றீங்கன்னா, அது வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி ஃபீட் பண்ணுங்க. ஏன்னா, அதுக்கு டைஜெஷன் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெய்லி ஃபீட் பண்ணா. ஸ்விம் பிளாடர் அந்த மாரி டிசீசஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, நான் என்ன சொல்ல வரேன்னா, வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்க லைவ் ஃபீட் பண்ணுங்க. ஃபிஷ்ஷோட கலர், அதுக்கப்புறம் அது எல்லாமே நல்லா தெரியும். லைவ் ஃபீட் வந்து பீட்டா ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப புடிச்சது. ஸோ, அடுத்து நம்ம என்ன பார்ப்போம்னா, ஃபாஸ்டிங். பீட்டா ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஒரு ஃபாஸ்டிங் வந்து ரொம்ப முக்கியமானது. வாரத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்க ஃபாஸ்டிங் பண்ணிடுங்க. அதாவது ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்க வந்து அதுக்கு எந்த ஃபுட்டு போடாம அப்படியே விட்டுருங்க. அது எதுக்கு யூஸ் ஆகும்னா, அதோட டைஜெஷன் சைக்கிள ப்ராப்பரா வச்சுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் அதோட ஃபிஷ்ஷோட ஹெல்த்தையே பெட்டர் ஆக்குறதுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ, நீங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி அத ஃபாஸ்ட் பண்ண விட்டுருங்க. ஃபீடிங்ன்னு பத்தி நம்ம பேசும்போது, முக்கியமான விஷயம் என்னதுன்னா, ஓவர் ஃபீட் மட்டும் நீங்க பண்ணிடவே கூடாது. ஓவர் ஃபீட் மட்டும் பண்ணீங்கன்னா, ப்ளோட்டிங் அதுக்கப்புறம் ஸ்விம் பிளாடர் டிசீசஸ் மாரி நெறைய டிசீசஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் வந்துச்சுன்னா 90% உங்கள மீன் செத்து போயிடும். ஸோ, அதனால ஓவர் ஃபீட்லாம் நீங்க பண்ணிடாதீங்க. எப்பவுமே ப்ராப்பரா கன்சிஸ்டன்ட்டா ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் போடணும். அந்த மாரி நீங்க மெயின்டெயின் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. அதுக்கப்புறம் நெறைய பேர் வந்து பெட்டா ஃபிஷ் வந்து தனி சின்ன பவுல்ல தான் வளர்க்கணும். அது தனியா தான் இருக்கணும். அது ஃபைட்டிங் ஃபிஷ்ஷு. ஸோ ஃபைட்டர் ஃபிஷ் அதனால அப்படின்னு நெனச்சுட்டு அது வாழ்நாள் ஃபுல்லா தனியாவே வளர்த்துடுறாங்க. ஸோ அது கண்டிப்பா அப்படி இல்ல. அது நீங்க வந்து மத்த மீன்கள் கூட சேர்த்து கூட விடலாம். என்னதுன்னா, ஃபீமேல் ஃபைட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒண்ணா கூட விடலாம். சிலது 1, 2 மட்டும் தான் ஃபைட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது மேல் ஃபைட்டர்ஸ் வந்து இன்னொரு மேல பார்த்தா, அதுக்கப்புறம் இன்னொரு ஃபீமேல் பார்த்தா அது அடிக்கும் கண்டிப்பா. அதனால மேல் ஃபைட்டர்ஸ் மட்டும் நீங்க வந்து இன்னொரு ஒரு ஃபைட்டர் ஃபிஷ்ஷோட, இன்னொரு ஒரு பெட்டா ஃபிஷ்ஷோட நீங்க விட்டுறவே கூடாது. அது வந்து பார்க்கறதுக்கு அது மாரி இல்லாத மாரி ஒரு கப்பி ஃபிஷ், மாலி, அதுக்கப்புறம் நியான் டெட்ரா, அதுக்கப்புறம் இந்த ராஸ்போரா, அப்புறம் காரிடோரா இந்த கேட் ஃபிஷ் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்னெயில்ஸு இந்த மாரி ஃபிஷ்ஷஸ் கூட நீங்க அத விட்டீங்கன்னா, அது வந்து சண்டையே போடாது. அது பாட்டுன்னு இருக்கும். ஸோ இந்த மாரி நீங்க டேங்க் மேட்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா, ரொம்ப சேஃபாவே பீட்டா ஃபிஷ்க்கு நீங்க ஒரு பெரிய டேங்க் செட்டப் குடுத்து வைக்கலாம். இந்த மாரி ஒரு கம்யூனிட்டி டேங்க்ல பெட்டா ஃபிஷ்ஷ வைக்கிறீங்கன்னா, நீங்க ஹைடிங் பிளேஸஸ் அதெல்லாம் வச்சீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பெட்டராவே இருக்கும். ஸோ அடுத்தது இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இதுக்கு வரக்கூடிய டிசீசஸ், அத எப்படி ட்ரீட் பண்ணலாம், அத தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு இருக்கிறதுலே காமனா என்னதுன்னா, ஃபின் ராட். அதாவது அதோட ஃபின்ஸ் இருக்குல்ல, அது டெயில்ல அ வெள்ள கலர்ல ஒரு லைன் வரும். அந்த எண்டுல. அந்த மாரி வருதுன்னா, அது பேரு தான் ஃபின் ராட். இது வந்து எதனால வரும்னா, தண்ணி வந்து ரொம்ப குவாலிட்டி கம்மியா, ரொம்ப மாசமா இல்ல ரொம்ப வாரமா நீங்க வந்து தண்ணி மாத்தாம அப்படியே வச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஃபின் ராட் வரும். ஸோ இத எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா,
வாட்டர் சேஞ்ச் அடிக்கடி பண்ணணும். அதுக்கப்புறம் ஆல்மண்ட் லீஃப் அதை யூஸ் பண்ணணும். பாதாம் இலை அதை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் உப்பு, அதாவது கல்லுப்பு, அயடன் கலக்காத இந்த கல்லுப்பை வந்து நம்ம தண்ணியில் கொஞ்சோண்டு ஆட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அடிக்கடி வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது கொஞ்ச நாளே சரியாயிடும். மோஸ்ட்டாக 90% இந்த ப்ராப்ளம் சரியாயிடும். அடுத்தது ரொம்ப பெரிய பிரச்சனை என்னதுன்னா ஸ்விம் பிளாடர் தான். ஸ்விம் பிளாடர் டிசீஸ் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓவர் ஃபீடிங்னால தான் வரும். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நீங்கள் இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்விம் பண்ணாமல் ஒரு மாதிரி இப்போ பாதி நிமிர்ந்து பாதி தலைக்கீழ அந்த மாதிரி ஸ்விம் பண்ணாது, இல்லைன்னா மிதக்குதுன்னா ஆனால் உயிரோட தான் இருக்குது. மிதக்குது ஆனால் உயிரோட இருக்குது. அந்த மாதிரினா ஸ்விம் பிளாடர் டிசீஸ் அதுக்கு இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் முக்கியமாக என்ன ஃபிக்ஸ் பண்ணலான்னா, 2 நாள் அதுக்கு ஃபாஸ்ட் பண்ணணும். எந்த சாப்பாடும் போடாமல் எந்த ஃபீடும் கொடுக்காம இருக்கணும். சால்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணணும் கொஞ்சோண்டு. அதாவது ராக் சால்ட் ஆட் பண்ணணும். முன்னாடியே சொல்லியிருப்பேன். அயடைஸ்டு சால்ட் நீங்கள் வந்து ஆடே பண்ணக்கூடாது. ராக் சால்ட் மட்டும் தான் ஆட் பண்ணணும். இந்த ஸ்விம் பிளாடர் வந்ததுன்னா ஃபிஷ்ஷஸை காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் முன்னாடியிலேருந்தே ஓவர் ஃபீடிங்லாம் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 90% உங்களுக்கு இந்த பிரச்சனை வரவே வராது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடியில் வந்து என்னதுன்னா ஒயிட் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி டாட்டடாக வரும். இது வந்து பாரசைட். சொல் இட்ச் வந்து ஒரு பாரசைட்னு சொல்லுவாங்க. ஒயிட் ஸ்பாட் டிசீஸ் மட்டும் வந்ததுன்னா அதை வந்து க்யூர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் வந்து இந்த ப்ளூ மெடிசன், க்ரீன் மெடிசன் மாதிரி மெடிசன்ஸ் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் தண்ணியை க்ளீனாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒயிட் ஸ்பாட் டிசீசஸ் வராது. ஸோ நம்ம 3 விஷயத்துலேயே பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் தண்ணியை க்ளீனாக வச்சுக்கிட்டா, அதுக்கப்புறம் ஓவர் ஃபீட் பண்ணாமல் நார்மலாக ஃபீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எந்த டிசீஸும் வராமல் நார்மலாக இருக்கும் உங்களோட பீட்டா ஃபிஷ். ஸோ மக்களே, பீட்டா ஃபிஷ் மெயின்டெனன்ஸில் முக்கியமான 3 ரூல் என்னதுன்னா, ப்ராப்பர் டேங்க் சைஸ் இருக்கணும், அப்புறம் ஓவர் ஃபீட் பண்ணக்கூடாது, தண்ணி அடிக்கடி மாற்றணும். ஸோ இந்த 3 விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ 3லேருந்து 5 வருஷம் நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் 3லேருந்து 5 வருஷத்தை ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணலாம், நல்லா வாழும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ். நன்றி.